ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அற்புத லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் சென்ற தொடரில் ஒரு நாள் அவர் வகுப்பறையில் காரணமே இல்லாமல் அவர் மீது கோபம் கொண்ட ஒரு ஆசிரியர் அவரை தண்டனைக்குள்ளாக்கி பெஞ்சின் மேல் எழுந்து நிற்குமாறு பணித்தார் என்ற செய்தியை பார்த்தோம். அதற்கு பிறகு நிகழ்ந்த அற்புதத்தை நாம் இப்போது காண்போம். வகுப்பறையும் அன்று முடிந்தது. நம்முடைய சுவாமி ஆசிரியருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தவறே செய்யாவிட்டால் கூட அந்த பெஞ்சின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்த பாடத்தை துவங்குவதற்காக அடுத்த ஆசிரியர் வந்துவிட்டார். அவர் ஒரு இஸ்லாமியர், மஹபூப் கான் என்ற பெயர் கொண்டவர். நம்முடைய சுவாமியின் மீது மிகுந்த அன்பும் ஈடுபாடும் கொண்டவர். சுவாமியினுடைய மகத்துவத்தை பற்றி நன்றாக அறிந்தவர். அவர் நம்முடைய சுவாமி தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு பெஞ்சின் மேல் எழுந்து நிற்பதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். இவருக்கா இந்த நிலைமை, ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று யோசித்தார். இதே சமயத்தில் அங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களும் வருத்தமடைந்தார்கள். நம்முடைய சத்யாவுக்கா இந்த நிலைமை என்று வருந்தி தலையை குனிந்து யாருக்குமே அந்த ஆசிரியரை எதிர்த்து பேச ஒரு திராணியின்றி அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அதே சமயத்தில் வகுப்பின் உள்ளே ஒரு ஆசிரியர் நுழையும் பொழுது பாடம் எடுத்து முடித்த அடுத்த ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியேற வேண்டுமல்லவா? அவர் வெளியேறாமல் அவ்வாறே நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். என்ன காரணம் என்று இந்த மஹபூப் கான் என்ற ஆசிரியருக்கு தெரியவில்லை. ஐயா, உங்கள் வகுப்பு முடிந்து விட்டதல்லவா என்று கேட்டார். ஆமாம், வகுப்பு முடிந்து விட்டது ஐயா, ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றாராம். அவருடைய உடலோடு அந்த நாற்காலி ஒட்டி கொண்டு விட்டது. நாற்காலியிலிருந்து தன்னுடைய உடலை அவரால் விடுவித்து கொள்ள முடியவில்லை. ஆசிரியர் மஹபூப் கானுக்கு நன்றாக புரிந்துவிட்டது, இது நிச்சயமாக நம்முடைய சத்யாவினுடைய லீலையாகத்தான் இருக்கும் என்று. மாணவர்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். உடனே அவர்கள் எங்களுடைய தோழருக்கு தண்டனையிலிருந்து விடுதலை அளியுங்கள் என்றார். அந்த ஆசிரியரும் அப்படியே ஆகட்டும் சத்யா, நீ இறங்கி உட்கார் என்று சொன்னார். அடுத்த வினாடி நாற்காலியில் ஒட்டி கொண்டிருந்த அவருடைய உடல் விடுபட்டு வெளியே வந்தது. அப்பொழுதுதான் இந்த சிறுவனிடம் ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். பின்னாளில் நம்முடைய சுவாமி இதை பகிரங்கமாக அறிவிக்கும் பொழுது பக்தர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் கூறினார். என்னுடைய நோக்கம் அந்த ஆசிரியருக்கு தண்டனை தர வேண்டும் என்பது அல்ல, அது தவறு. என்னுடைய நோக்கம் நாம் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிப்பது மட்டுமே என்றாராம். ஆக அவருடைய நோக்கத்தில் மிகவும் தெளிவாகவும் பக்குவப்பட்ட ஒரு மனதோடும் செயல்படுகிறார் என்பதை எல்லோருக்கும் அவர் உணர வைத்தார். சுவாமியினுடைய அவதாரத்தினுடைய அந்த பர்பஸ் என்று சொல்வார்களே, அந்த நோக்கத்தை அவரே சுவாமியே தன்னுடைய வாயால் விவரிக்கும் பொழுது இவ்வாறு கூறினாராம். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்று சொல்வார்கள். ஆக இறைவனுடைய அவதாரங்கள் எப்பொழுதுமே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் நம்முடைய சான்றோருடைய வாக்கு. ஆனால் சுவாமி என்ன சொன்னாராம் சத்யசாய் பாபா அவர்கள், தீயவர்களை அழிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, தீயவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல மார்க்கத்தில் கொண்டு சென்று அவர்களையும் திருத்தி நல்லவர்களாக மாற்றுவதே என்னுடைய நோக்கமாகும் என்றார். ஆக தீயவர்களுக்கும் கருணை காட்டுவது நம்முடைய சுவாமி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் அற்புதமான ஒரு குணமாக நாம் காண முடியும். சுவாமி சத்யசாய் பாபாவின் குடும்பம், அவருடைய குடும்பத் தலைவர் ரத்னாகர கொண்டம்மா ராஜுவை பற்றி நாம் நிறைய சென்ற தொடரில் கேள்விப்பட்டோம். அவர் கூட்டு குடும்பத்தில் மிகுந்த ஈடுபாடும் ஒரு பற்றும் கொண்டவர். நம்முடைய தேசத்தினுடைய உயர் நாடியே கூட்டு குடும்பம் மட்டும்தான். மற்ற
எல்லா நாடுகளும், உலக நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பொழுது எல்லா நாடுகளுடைய பொருளாதார நிலைமையும் சரிந்து காணப்பட அந்த நேரும் பொழுது நம்முடைய தேசத்தில் மட்டும் கூட்டு குடும்பத்தின் காரணமாக இந்த பொருளாதார சரிவை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்த உதவியது. ஒரு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து வாழும் பொழுது 4 பேர் அங்கு வேலை பார்க்கும் பருவத்தில் இருக்கும் பொழுது 2 பேருக்கு வேலை இல்லாவிட்டால் கூட மற்ற இருவரின் ஊதியத்தில் அந்த குடும்பத்தை நடத்திவிட முடியும். குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் நலத்தில் கோளாறு ஏற்பட்டால் கூட பெரியவர்கள் இருந்தால் அதற்கு ஆறுதல் தருவார்கள், மருந்து தருவார்கள். அவர்கள் இருந்தால் ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பம் மிகச் சிறப்பான ஒரு நம் தேசத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக ஒரு காலத்தில் திகழ்ந்து வந்தது. இப்பொழுது பலருக்கும் அந்த கூட்டு குடும்பத்தில் நம்பிக்கை எழவில்லை. பிரச்சனை என்ற ஒரு வரும்பொழுதுதான் கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தை எல்லோரும் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தாத்தாவான கொண்டம்மா ராஜு அவர்கள் கூட்டு குடும்பத்தின் மீது மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர். அவருடைய அந்த குடும்பத்தில் பார்த்தால் கிட்டத்தட்ட குழந்தைகளே ஒரு 18 குழந்தைகள் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உணவு சமைத்து, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக உட்கார்ந்து விவாதித்து இறைவனை பற்றியும் தெய்வ சிந்தனைகளை பற்றியும் தெய்வ நாடகங்களை பற்றியும் இசை கச்சேரிகளை பற்றியும் ஒன்றாக விவாதித்து அப்படி ஆனந்தமாக வாழ்ந்து வந்த குடும்பம் அது. அந்த குழந்தைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் முழு நிலவைப் போல, சந்திரனைப் போல ஒளி வீசிக்கொண்டு நம்முடைய பகவான் சத்ய சாய்பாபா அமர்ந்திருப்பார். எல்லா குழந்தைகளும் அன்போடு ஆர்வத்தோடு அவரை சுற்றி அமர்ந்திருக்கும். அவர்களுக்கு தேவைப்பட்ட பொழுது பெப்பர்மின்ட் என்று சொல்லக்கூடிய மிட்டாய்களை வரவழைத்து தருவார். அப்படி ஒரு அன்போடு அவர்களோடு கூட இருந்தார். அந்த அந்த காலத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு நகரத்தில் சென்று ஒரு பண்டிகை, ஒரு விசேஷ நாட்களுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு வந்து, வண்ண வண்ண துணிகளை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகளுக்கு தைத்து கொடுப்பார்கள் பெரியவர்கள். அப்படி பக்கத்தில் உள்ள இந்த புக்கப்பட்டினம் என்ற ஊரில் சென்று பெரியவர்கள் எல்லோரும் நல்ல வண்ண வண்ண துணிகளை, அந்த உடைகளை வாங்கி வந்தார்கள். துணிகளை வாங்கி கொண்டு வந்தவுடன் எல்லோருக்கும் அந்த வண்ணங்களை பார்த்து ஆசை வந்தது. எல்லா குழந்தைகளும் இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும், இது உனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது நம்முடைய சுவாமியை கேட்டபொழுது அவர் என்ன சொன்னாராம், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும், இறுதியாக யார் எதையுமே எடுக்காமல் அந்த மீதம் உள்ளதோ அந்த மீதி உள்ள துணியை எனக்கு தைத்து தாருங்கள் என்றாராம். 80 வயதுகளுக்கு கூட, 80 வயதுகளில் இருப்பவர்களுக்கு கூட வராத இந்த பக்குவம் 10 வயது கூட நிரம்பாத நம்முடைய சுவாமிக்கு ஏற்பட்டது என்றால் அவர் இறைவனுடைய ஒரு அற்புத அவதாரம் என்பதை இதைவிட விளக்குவதற்கு வேறு என்ன சான்று வேண்டும்? நம்முடைய சுவாமியினுடைய லீலைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஊர் திருவிழாக்கள், அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊர் திருவிழாக்களில் நாம் முன்னரே கண்டவாறு கேளிக்கைகள், கோழிச்சண்டை, அப்புறம் படங்கள் பார்ப்பது, திருவிழாக்களில் விளையாடுவது, அங்கு ராட்டனம் சுற்றுவது, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கும். இவற்றிற்கெல்லாம் அவரோடு கூட இருந்த அவர் குடும்பத்தினர் குழந்தைகள் எல்லோரும் செல்லும் போதும் இவர் மட்டும் போகாமல் தனியாக அமர்ந்திருப்பாராம். உறவினர்கள் எல்லோரும், ஏன் சத்யா நீ வரவில்லையா என்று கேட்டபொழுது, எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை அம்மா என்பாராம். அப்பொழுது எதில்தான் உனக்கு விருப்பம் என்று ஒரு முறை அவருடைய தந்தை கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொன்னாராம், ஒரு பஜனை கோஷ்டி ஒன்று இந்த ஊரில் ஆரம்பிக்க வேண்டும் என்றாராம். 10 வயது கூட நிரம்பியிராத ஒரு சிறுவன் பஜனை கோஷ்டியில் இத்தனை ஈடுபாடும், தெய்வ சிந்தனையில் இத்தனை ஒரு ஊரிய இத்தனை பக்குவப்பட்ட மனதையும் கண்டு எல்லோரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார்கள். அவர் கூறியதை போன்றே அந்த பஜனை கோஷ்டியையும் அவரே நிர்மாணித்தார். ஒத்த வயது உடைய அந்த இளைஞர்கள் எல்லோரையும் அழைத்து எல்லோரையும் கொடிகள் தைக்குமாறு பணித்தார். கொடிகள் தைத்து இந்த கொடிகளை எல்லோருக்கும் அளித்து சலங்கைகள் காலில் கட்டிவிட்டு பண்டரிபுர பாண்டுரங்கனை குறித்த பாடல்களை தானே எழுதி இசையமைத்து மெட்டு போட்டு அந்த பாடல்களை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து பாட வைத்தார். இந்த பாடலுடைய கரு என்னவென்றால், பண்டரிபுரத்துக்கு செல்ல வேண்டும், பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு சிலர் பக்தர்கள்
செல்ல முடியாமல் தவிக்கும் பொழுதும் இறுதியாக அவர்களுக்கு அந்த அனுமதி பெற்று பண்டரிபுரத்தை நோக்கி வேகமாக ஓடி பாண்டுரங்கனை தரிசித்த பிறகு அவர்கள் உள்ளத்தில் அந்த மனதில் ஏற்பட்ட ஆனந்தம், அந்த பரவசம் இருக்கிறது, அந்த பரவசத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அத்தகைய பரவசத்தை எப்படி அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை நம்முடைய சுவாமி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா எழுதி மெட்டமைத்து பாட்டு பாடி அந்த ஊர் சிறுவர்கள் அத்தனை பேருக்கும் அதை சொல்லி கொடுத்து அதை நடிக்க வைத்தாராம். அந்த குழுவிற்கு பண்டரி பஜனை குழு என்றே பெயர் வைத்தாராம். இந்த பண்டரி பஜனை குழுவின் மீது அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அப்படி ஒரு பிரியம். அக்கம் பக்கத்து ஊர்களிலெல்லாம் பஜனை செய்யும் பொழுது அந்த குழுவை அழைத்து பாடுமாறு செய்தார்களாம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும், நாடகமாக இருந்தாலும், அதில் ஒரு பாத்திரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாத்திரமாகவே மாறிவிட வேண்டும் என்று அடிக்கடி அந்த ஊர் உள்ள சிறுவர்களுக்கு சுவாமி வலியுறுத்துவாராம். அவரும் அதே போல இருந்திருக்கிறார். ஒரு முறை அந்த ஊரில் நரசிம்ம சுவாமியினுடைய பிரகலாதன் பகவான் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எங்கிருக்கிறார் என்று அவருடைய தந்தை கேட்டபொழுது, தூணில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த தூணை பிளந்து கொண்டு வெளிப்படும் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவே நரசிம்மமூர்த்தியாக ஆக்ரோஷமாக வெறியோடு காட்சி தந்து பாய்ந்தாராம் தூணிலிருந்து. அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லையாம் அந்த ஊர்க்காரர்களால். எல்லோருமாக சேர்ந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து தூபம் காட்டி அவரை வேண்டி அவருக்கு தண்ணீர் தெளித்து இறுதியாக ஒரு வழியாக அவருடைய அந்த ஆக்ரோஷம், அந்த தீவிரம், நரசிம்ம மூர்த்தியாக விளங்கும் அவருடைய அந்த வெறி, அது எல்லாம் அடங்குவதற்கு சில மணி நேரங்கள் பிடித்தது என்று ஊர்க்காரர்கள் சொல்வார்கள். நரசிம்ம மூர்த்தியாக அவர் வெளிப்பட்ட பொழுது எல்லோரும் பயந்து விட்டார்களாம். அப்படிப்பட்ட தன்னுடைய கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய, பகவானாகவே தன்னை வெளிக்காட்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். இதை பற்றி காட்டுத்தீ போல அக்கம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவியது. எல்லோருக்கும் இந்த செய்தி கிடைத்தவுடன், என்ன நாடகங்களில் இறைவனே தன்னை வெளிப்படுத்துவது போன்ற ஒரு காட்சி அவர்கள் பார்க்கிறார்களாம், இது நம்முடைய ஊரிலும் நடத்தப்பட வேண்டுமே என்றெல்லாம் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற ஆரம்பித்தது. நம்ம ஊரில் இந்த காலரா, மலேரியா என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் அந்த கிராம மக்களை, அக்கம் பக்கத்து கிராம மக்களை காலரா, மலேரியா போன்ற ஒரு பெரிய நோய் பீடித்தது. எல்லோரும் வெளியே வருவதற்கு, எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருப்பதற்கே அஞ்சினார்கள், பயந்தார்கள். நமக்கும் அந்த வியாதி வந்துவிடுமோ என்று பயந்து அஞ்சினார்கள். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நாடகக் குழுவினர் இறைவனுடைய சிந்தனையை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும் ஒரு காரணத்தால், இறைவனே அந்த நாடகக் குழுவில் ஒரு பாத்திரத்தை வகித்த காரணத்தால், பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அந்த நாடகத்தை அந்த இயக்கியதால், அந்த நாடகக் குழுவினர் எங்கெல்லாம் சென்று நாடகங்கள் நடத்துகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் இந்த காலராவு, மலேரியா என்ற அச்சமே ஏற்படவில்லையா. அப்படியே ஒருவேளை அந்த ஊரில் வந்திருந்தாலும் அது அந்த ஊரை விட்டு நீங்கி விட்டதாம். இந்த ஒரு சம்பவத்தை அந்த ஊர்க்காரர்கள் முன்னின்று சாட்சியாக மக்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளனர். காரணம், சுவாமி இருக்கும் இடத்தில் எப்படி கண்ட கிருமிகளும் வியாதிகளும் எப்படி வரும்? இதே போன்ற ஒரு நிகழ்வை நம்முடைய ஷிரடி சாய்பாபாவும் நிகழ்த்தியுள்ளார். காலரா நோய் நம்ம ஷிரடியை பீடித்த பொழுது கோதுமை மாவை அரைத்து ஊர் எல்லையில் தூவிவிடச் செய்தாராம். அதை தாண்டி இந்த நோய் உள்ளே வரவில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அற்புதமான ஆற்றலை மகான்கள் கொண்டிருந்தார்கள். மகான்கள் நினைத்தால் எதுவும் சாத்தியமாகும். அப்படியாக இந்த கிராமத்தை பீடித்திருக்கும் காலரா, மலேரியா நோய்களிலிருந்து சுவாமி எல்லோருக்கும் ஒரு முக்தி அளித்தார் என்றே கூற வேண்டும். இன்னொரு புதுமையையும் சுவாமி தன்னுடைய நாடகங்களில் புகுத்தினார். அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு நாடகத்தை அவர் இயக்கினாலும் அதில் ஒரு கதாபாத்திரமாக ஷீரடி சாய்பாபா என்ற ஒரு கேரக்டர் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை போல ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார்.
அப்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லோருக்குமே, அந்த கிராமத்தில் உள்ள எல்லோருக்குமே ஒரே ஆச்சரியம். ஷீரடி சாய்பாபா என்ற ஒரு இஸ்லாமிய பக்கிற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இவருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. ஏன் அந்த ஊர் மக்களுக்கே அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஷிரடி சாய்பாபா என்ற ஒரு மிகப்பெரிய மகான் வாழ்ந்து வந்தார். அவர் இப்படியான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார். இது பற்றியான விவரங்களை எல்லாம் எல்லா நாடகங்களிலும் அவர் எடுத்து கூறுவதாக அமைந்ததாம். அப்பொழுது எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. எப்படி இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இப்படியான சந்தேகங்களெல்லாம் எல்லோருக்கும் இருந்தது. மேலும் அந்த ஊர் நாடகங்களில், திருவிழாக்களில் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் மோகினியாகவும் மிகச் சிறப்பாக நடனமாடி எல்லோரையும் மயக்குவாராம். அப்பொழுதெல்லாம் அவருடைய தாயாரான ஈஸ்வரம்மா, என்னுடைய குழந்தைக்கு திருஷ்டி பட்டுவிடும், ஊரார் கண் பட்டுவிடும் என்று சொல்லி மிகுந்த ஒரு அன்போடு திருஷ்டி சுத்தி போடுவாராம். அதை போலவே ஒரு நிகழ்ச்சியும் அமைந்தது. அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஊர் திருவிழாக்களில் பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம், கரகம் ஆடிக்கொண்டு வருபவர்கள் மக்களை கவர்வதற்காக தரையில் குனிந்து அந்த கரகத்திற்கு பாதுகாப்பு அளித்து கீழே விழுந்து விடாதபடி தன்னுடைய வாயால் தரையில் இருந்த கைக்குட்டையை கவ்வி எல்லோருக்கும் காண்பிப்பது வழக்கம். இதை நாம் கிராமங்களில் பொதுவாக பார்த்திருக்கிறோம். அந்த ஊரிலும் அதே போன்று நடனமாடிய ஒரு பெண் எல்லோருக்கும் செய்து காண்பித்தாள். இதை பார்த்தவுடன் நம்முடைய சுவாமியினுடைய சகோதரிகளுக்கு நம்முடைய சத்யாவும் இதை போல் செய்து காட்டினால் என்ன என்று ஒரு விபரீத ஆசை தோன்றியது. உடனே நம்முடைய சுவாமிக்கு பெண் வேடம் போட்டு இது போன்று ஒரு அற்புதத்தை நீ செய்து காட்ட வேண்டும், எங்களுக்கு ஆசையாக உள்ளது என்று சொன்னாராம். ஆனால் அவருடைய தந்தையாருக்கு இதில் விருப்பமில்லை. ஏன் என்னுடைய குழந்தையை இப்படி துன்புறுத்துகிறீர்கள், விட்டுவிடுங்கள் என்றாராம். நம்முடைய சுவாமிக்கும் இதில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் சகோதரிகளுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க, அவருடைய ஆசைக்கு இணங்க அதை செய்து காண்பிப்பதற்கு ஒப்புக்கொண்டாராம். அந்த திருவிழாவில் அந்த குறிப்பிட்டபடி அந்த பெண் கீழே குனிந்து கைக்குட்டியை எடுத்த பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நம்முடைய சுவாமி செய்திருக்கிறார். வாயிலிருந்து இந்த கைக்குட்டையை அவர் எடுக்கவில்லை, மாறாக தரையில் ஒரு குண்டூசியை நிற்க வைத்து குனிந்து தன்னுடைய கண் பூர்வத்திலிருந்து அந்த குண்டூசியை பிடித்து கொண்டு மேலே உயர்த்தி காண்பித்தாராம். மிகப்பெரிய அந்த அற்புதத்தை செய்து காட்டியதால் ஊரார் அனைவரும் அவரை புகழ்ந்தனர். அக்கம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் அவருடைய புகழ் பரவியது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அவதாரம் நம்முடைய கிராமத்திலும் வந்து நிகழ்ச்சியை நடத்தினால் நன்றாக இருக்குமே என்று எல்லோரும் சுவாமியையும் அவருடைய நாடக குழுவையும் அழைத்தார்கள், கௌரவித்தார்கள். ஆனால் என்ன ஆயிற்று, அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு பயம் தொற்றிக் கொண்டது. சுவாமிக்கு இதனால் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்று. சுவாமி என்பதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை என்பது தன்னுடைய தாய்க்கு எப்போதுமே இருக்கும் இல்லையா? பகவான் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் தட்சிணாமூர்த்தியின் அவதாரம், இறைவனுடைய அவதாரம் என்று சொன்னால் கூட அவருடைய மாதா ஆரியாம்பாள் என்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று தான் கூறுவாள். அப்படி தாயாருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஈஸ்வரம்மா தாயார் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இந்த குழந்தைக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து சுவாமியை பாதுகாத்து வைத்து கொண்டிருந்தார். அதே போல் அவர் நினைத்தபடியே ஒரு நாளும் அந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது. சுவாமிக்கு ஒரு கண்ணில் மிகுந்த வேதனையும் வலியும், சிவந்து நீர் வடிந்து உடம்பெல்லாம் அனலாக கொதிக்க ஆரம்பித்தது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா யாரிடத்திலும் தன்னுடைய வலியையும் வேதனையும் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் அமைதியாக சென்று படுத்து கொண்டார். எல்லோருக்கும் இது ஒரு புதுமையாக தோன்றியது. அவருடைய தாயார் ஈஸ்வரம்மா சுவாமியினுடைய தொட்டு பார்த்த பொழுது உடம்பு அனலாக கொதித்தது. வருந்தி கண்ணீர் விட்டார். என்னுடைய குழந்தைக்கு ஏன் இப்படி நிகழ வேண்டும் சுவாமி, ஏன் இந்த சோதனை என்று வருந்தினார். சிறிது நேரத்தில் அந்த வீட்டிற்குள்ளாக மரத்தால் ஆன ஒரு கால் அணிகள் அணிந்து கொண்டு யாரோ ஒருவர் நடந்து வரும் ஓசையை கேட்டாராம். யார் நடந்து வருவது?
அதுவும் அவர் நடந்து வரும் அவர் நம்முடைய சுவாமி படுத்திருக்கும் அறையை நோக்கி சென்றார். அந்த அறையை நோக்கி அந்த ஓசை மெல்ல நகர்ந்தது. என்னுடைய குழந்தை படுத்து கொண்டிருக்கும் அறைக்கு செல்வது யார், உருவமும் தெரியவில்லையே என்று பதறியபடி ஈஸ்வரம்மா தாயார் ஈஸ்வரம்மா மாதா பின்னாடியே ஓடி வந்து பார்த்தார். சிறிது நேரத்தில் அந்த ஓசை அடங்கி விட்டது. உடனே ஓடி சென்று சுவாமியை தொட்டு பார்த்த பொழுது என்ன ஆச்சரியம், சுவாமியினுடைய அந்த கடுமையான ஜுரம் காணாமல் போயிருந்தது. கண்களில் வலி இல்லை, நீர் இல்லை, சிவந்த ஒரு அமைப்பு இல்லை. சுவாமி முழுமையாக குணமடைந்திருந்தார். யார் வந்தவர், யார் என்னுடைய குழந்தையை இவ்வாறு குணப்படுத்தியவர் யார் என்ற கேள்விக்கு அப்போது அவருக்கு விடை தெரியவில்லை. ஆனால் சுவாமிக்கு நன்றாக தெரியும். வந்தவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஷிரடி சாய்நாதர் வந்து தன்னுடைய அந்த வியாதியை குணப்படுத்திவிட்டு சென்றார் என்ற உண்மையை நம்முடைய சுவாமி பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நன்றாக உணர்ந்திருந்தார். இப்படி பல்வேறு அற்புதங்கள், அந்த அற்புதங்களை எல்லாம் அந்த ஊர் மக்கள் நேரில் கண்டு அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு முறை சுவாமியினுடைய சகோதரர் கமலாபுரத்தில் வேலைக்கு சேர்ந்ததால் அங்கு சென்று சில காலம் உயர்நிலை கல்வி கற்க அவருடைய பெற்றோர் அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறாக சுவாமியினுடைய புகழ் எல்லா கிராமங்களுக்கும் பரவி வந்தது. கமலாபுரத்திலும் மிக ஒழுக்கமான ஒரு மாணவனாக தன்னுடைய பள்ளியில் பெயர் எடுத்தார். அவருடைய உடற்பயிற்சி ஆசிரியருக்கு சுவாமியின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. பிடி மாஸ்டர் என்று சொல்வார்கள். அவர் சுவாமியிடம், நீ சாரணர் இயக்கத்தில் சேருவாயாக. இந்த என்சிசி என்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பல இயக்கங்கள் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் உண்டு. அதில் சேர்ந்து அங்கு நடக்கும் திருவிழாக்களில் முதலுதவி செய்வது, காணாமல் போன குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து கொடுப்பது, வயதானவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, மயக்கமடைந்தவர்களுக்கு அவர்களை வீடு வரை கொண்டு போய் சேர்ப்பது, இது போன்ற உதவிகளை செய்யலாமே. நீ சாரண இயக்கத்தில் சேர்வாயா சத்யா என்று அவர் கேட்டார். நிச்சயமாக சேருகிறேன் என்று சொன்னார். புஷ்பகிரி என்ற ஒரு இடத்தில் திருவிழா வந்தது. அப்போ சாரணர் இயக்கத்தில் சேரும் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாணவனும் 10 ரூபாய் அவர்களுடைய வீட்டிலிருந்து வசூல் செய்து கொண்டு வர வேண்டும் என்று கூறினார்கள். சுவாமியினுடைய கையில் ஒரு பைசா இல்லை. ஆனால் அவர் வீட்டில் யாரிடமும் எதுவும் கேட்டு பெறமாட்டார். அப்பொழுது சுவாமி ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். யாரிடமும் எதுவும் கேட்காமல் இங்கிருந்து நடந்தே சென்று அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். நடந்தே இரவு முழுவதும் நடந்தே வந்தார். நடந்து சென்று வந்து குறைந்தபட்சம் 5 ரூபாயாவது தேவைப்படும் என்று யோசித்தார். தன்னுடைய சென்ற வருட பாட புத்தகங்களை எல்லாம் ஒருவருக்கு விலைக்கு விற்றார். அவரிடமிருந்து அவர் 12 அணாக்கள் கொடுத்த போது கூட இல்லை 5 அணாக்கள் போதும் என்று வாங்கி கொண்டு அவர் என்ன செய்தாராம், சுவாமி அந்த ஊருக்கு வந்து இரவு மிகவும் அசதியாக இருப்பதால் அந்த மணல் வெளியில் பையை தலைக்கு அடியில் வைத்து கொண்டு படுத்து தூங்கினாராம். பொழுது விடிந்தது. சுவாமி எழுந்திருந்த பொழுது அவருடைய தலைக்கு அடியில் வைத்திருந்த பையையும் காணோம், அவர் அந்த வைத்திருந்த அந்த காசுகளும் இல்லை. என்ன செய்வது என்று சுவாமி ஒரு நிமிடமும் தாமதிக்கவில்லை. அவருக்கு நன்றாக தெரியும், எது எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்து விட்டது. சிறிதும் அவர் வருத்தப்படவில்லை. அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சிறிது நேரம் யோசித்த பொழுது அவருக்கு எப்போதும் ஓடி வந்து உதவி செய்து கொண்டிருந்த நம்முடைய ஷிரடி சாய்பாபா அவருக்கு அருகில் 1 அணா காசு அங்கு வைத்திருப்பதை பார்த்தார். அந்த 1 அணாவை எடுத்துக்கொண்டு நேராக இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்த பொழுது, அந்த திருவிழாவில் நாம் எல்லோரும் ஒரு சில விளையாட்டுகளை கவனித்திருப்போம். ஒரு சுற்று இருக்கும், அதில் நம்முடைய தேவையான பைசாவை வைத்துவிட்டு அதை ஒரு சுற்று சுற்றும் பொழுது நாம் சொல்லும் எண்ணில் அது வந்தால் நமக்கு நாம் அளித்த அந்த நாணயத்தை காட்டிலும் 2 மடங்கு அல்லது 3 மடங்கு நமக்கு திருப்பி தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுற்றில் சுவாமி விளையாடிய பொழுது சுவாமிக்கு அவருக்கு தேவையான அந்த பணம் கிடைத்து விட்டது. மீண்டும் மீண்டும் விளையாடி அவருக்கு தோல்வியை ஏற்படுத்த விரும்பவில்லை. எனக்கு தேவையானது இது போதும் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை எல்லாம் சுவாமி செய்திருக்கிறார்.
மேலும் சுவாமி தான் காசு வைத்திருந்த அந்த பையை புஷ்பகிரி வரை நடந்தே வந்து அசந்து அந்த மயக்கத்தில், அந்த உடல் அசதியில், மணலில், ஆற்று மணலில் தம்முடைய அந்த தலைக்கடியில் அந்த பையை வைத்து கொண்டு அயர்ந்து உறங்கிவிட்டார். பொழுது விடிந்தது. சுவாமி தலைக்கடியில் வைத்திருந்த அந்த பை காசுகள் எதுவுமே காணோம். எவ்வாறு அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார், எப்படி அவர் அதை சரி செய்தார் என்ற அற்புதத்தை நாம் அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.